உங்களுக்கு இது மாதிரி பிடிக்கும்ன்றீங்களா? ஆமா, எனக்கு இது மாதிரி தான் பிடிச்சிருக்கு, செமையா இருக்கு. இது வந்து ராப்டெயில், பெர்ஃபெக்ட்டா க்ளோசிங் இருக்குல. ராப்டெயில் இது கலரேஷன், பாடி ஷேப் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பேலன்ஸ் பாப். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ்ஷை வந்து நம்ம விஐபி சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாப்ல. இப்போ இங்க வாங்க, கிரீன் பேஸ் காம்ஃபா இது. ஓகே. இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, டிராவல் ஸ்ட்ரெஸ்ல. இப்போ இந்த க்ரூமிங் சரியா பண்ணலனா மீன் ரிசல்ட் வராதுன்னீங்கல்ல. இப்போ என்னோட க்ரூமிங் ஸ்டைல் வந்து நான் சொல்றேன், அது கரெக்டா இருக்கா இல்ல அதுல எதனா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா அப்படின்றது நீங்க சொல்லுங்க. 1500 தான். என்ன சொல்றீங்க? 1500 ரூபாய். அவ்வளோ கம்மியா இது? ஆமா. இது பால் ஹெட் F3 இது. F3 இது? F3 மேபி பெட்டைலா கூட இருக்கலாம். சம்திங் ஃபிஷ் பேரை சொல்லி வந்தா 550 இந்த பிரைஸ். 550. ப்ரோ லாஸ்ட் டைம் வந்து நிறைய மீன் இந்த 2 இன்ச் சைஸ்ல கொண்டு வந்திருந்தீங்க. இந்த டைம் எப்படி சைஸ்லாம்? 1.5 inches to 3.5 inches வரைக்கும் இருக்கு. அது சின்னதுல வந்து ப்ராப்பரான விஐபிஸ் இருக்கு. இல்ல இப்போ போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மீன் நிறைய இருந்தது, ஒரு 70 to 80% இருந்தது. இப்போ இந்த மாதிரி மிக்சடா இருக்குமா இல்ல இப்பயும் சின்ன மீன் அதிகமா இருக்கா? சின்னதுல இருந்து வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, அதுக்காக தான் கேக்குறேன். சின்னதுல இருந்து பிரைஸ் இருக்கு. பிரைஸ் வந்து பேசிக் வந்து உங்களுக்கு யாரு வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருக்குன்னா அவங்க வந்து பிரைஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ சின்ன மீன்லயே வந்து ஃப்ரைஸ்லயே கொஞ்சம் அடல்ட் ஹெட் பாப்ஸ் சொன்னா நார்மல் ஹெட் பாப் கிடையாது, ப்ராப்பரான ஒரு விஐபிஸ். ஓகே சரிங்களா? அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த 1.5 inch 2 inchல வந்து எல்லாமே வந்து ஹை கிரேட்ஸா இருக்கும். ஆரம்ப விலை எவ்வளவு அந்த ஹை கிரேட்ஸ்? ஹை கிரேட்ஸ் வந்து 10,000 ஸ்டார்டிங். 10,000 ரூபாய் ஸ்டார்டிங். சரிங்க ப்ரோ. சரி இப்போ ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே போகலாம். பாருங்க. இப்போ யூஸ்வலா வந்து டேங்க்கு பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கொடுத்துருப்பாங்க, ஒயிட் கொடுத்துருப்பாங்க. ஆமா. நீங்க டிஃப்ரெண்டா ரெட் கொடுத்துருக்கீங்க. நான் ரீசன் இருக்கா இல்ல சும்மா கிடைச்ச ஸ்டிக்கர் ஒட்டி? இல்ல கிடைச்ச ஸ்டிக்கர்ல ரெட் வந்து உங்களுக்கு நார்மலா வந்து எங்கேயும் கிடைக்காது. ஓகே. சில இடத்துல தான் கிடைக்கும். ரெகுலர் கலர்ஸ் வந்து ப்ளூ, ஒயிட். ஆமா ஆமா. இது வந்து தாய்லாந்து சில ஃபார்ம்ஸ்ல வந்து பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி எடுத்தது. இதெல்லாம் வந்து ஒயிட் டைகர், பிளாக் காம்ஃபா. ஓகே. ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு இது. இதோட அந்த ஃப்ளவர் மார்க்கிங் பாத்தீங்கன்னா சென்டர்ல திக்கா இருக்குல, அது அப்படியே தான் இருக்குமா இல்ல வளராம? இல்ல அப்படியே தான் இருக்கும் இதெல்லாம். ஓகே. நல்லா இதெல்லாம் வந்து இருக்கு. பேட்ச் மாதிரி இருக்கும் அப்படியே. ஓகே ஓகே. சோல்ட் ஆயிடுச்சுங்களா இது? சோல்ட் ஆயிடுச்சு பிரதர். இந்த மாதிரி வேணும்னா 25,000 வரும் உங்களுக்கு. ஓகே. அதே வெர்ஷன்ல சின்னது இதெல்லாம் ஒரே ஜெனடிக் தான். ஓகே ஓகே. ஒரே ஜெனடிக் தான். இந்த மாதிரி வேணும்னா 17,000-18,000 கிட்ட வரும். ஓகே. ஆமா. பட் இதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல? ஆமா, குவாலிட்டி டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு காம்ஃபா ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற காம்ஃபாலாம். ஓகே. இது வந்து இதுவும் ஒரு விஐபி. விஐபினா நார்மல் சும்மா பேருக்கு இல்லை. ஓகே. இது வந்து ஆல்ரெடி சோல்ட் ஆச்சு. இதுவும் மும்பை போகுது இன்னைக்கு. ஓகே. இந்த விஐபின்றதுக்கான அந்த மீனிங் என்ன ப்ரோ? ஹை கிரேட்னு இது பண்றீங்களா இல்ல இந்த வெரி இன்டென்ஸ் பர்ல்? வெரி இன்டென்ஸ் பர்ல்ஸ். இதெல்லாம் பர்ல்ஸ் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும். இந்த பாடியில வந்து டிராப் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. இந்த காம்ஃபாகெல்லாம் டோட்டலா டிராப் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஹெட் ஷேப் எல்லாமே டோட்டலா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி பீஸ் என்ன பிரைஸ் வரும்? ஏன்னா டுவல் டோனாவும் இருக்கு, மார்க்கிங்குமே நல்லா இருக்கு. இது ஆக்சுவலா கிரீன் பேஸ் காம்ஃபா இது. ஓகே. இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, டிராவல் ஸ்ட்ரெஸ்ல 50% தான் ரிகவர் ஆயிருக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி வேணும்னா 20,000 அந்த மாதிரி வரும். ஓகே, அந்த ரேஞ்சில வரும். ஆமா. இது நல்ல பால் ஹெட் போலயே. ஆமா, இது பால் ஹெட் F3 இது. F3 இது? F3. மேபி பெட்டைலா கூட இருக்கலாம். ஆமா இருக்கலாம். ஓகே. இந்த மாதிரினா உங்களுக்கு ஒரு 14,000 15,000 வரும். இது கொஞ்சம் எக்ஸாட்டிக். இது விவிஐபி இது. பட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்களா? இது வந்து கலர் வந்து ஆக்சுவலா Black. ஓகே. இப்போ வந்து கலர் ஸ்லோவா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஃபுல் கிராஸ் ஹெட் பல்ஸ். ஹம்ப்னா லைட்டா தான் பாப் இருக்கு. இல்ல இன்னும் இருந்ததுங்களா? இன்னும் வரும். சைஸ் ஆக வரும். ஆக்சுவலா வந்து நீங்க பாருங்க இந்த ஸ்பேஸ். இப்போ நார்மல் நீங்க ஷாப்ஸ்ல வந்து ஒரு ஃபிஷும் வந்து 3 feet tank 2 feet tank போட்டிருப்பாங்க. ஓகே. என் கையளவுக்கு தான் கேப். ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட காம்ஃபாஸ் இருக்கு. இல்ல ப்ரோ, நீங்க ஷிப்மெண்ட் மீன் கம்மியா எடுத்து இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சுக்கலாம்ல, இன்னும் பெட்டரா ஃபிஷ்ஷை காட்ட முடியும். வச்சுக்கலாம். நான் வந்து ஹோல்சேலர் தான், ரீட்டைல் கிடையாது. ஹோல்சேலர். ஹியூஜ் குவான்டிட்டியில காம்ஃபா வந்து மெயினா ஹோல்சேல் தான். ஆமா, மெயின் ஹோல்சேல். ரீட்டைல் கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க என்கிட்ட. ஹியூஜ் குவான்டிட்டியில வீக்லி ஸ்டாக்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க அந்த அடுத்த வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் இருக்காது. சோ அந்த மாதிரி தான் என்னோட பிசினஸ். இப்போ நார்மலா இப்போ ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரீசேலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 காம்ஃபா 20 காம்ஃபா வச்சுட்டு க்ரூம் பண்ணி விற்பாங்க. ஓகே. அந்த மாதிரி கிடையாது. ஸ்பேஸ் இருக்கும். மீன் பார்த்து க்ரூம் பண்ணி பண்றது ரீட்டைல் கஸ்டமருக்கு இன்னும் பெட்டர் தானே? நம்ம ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு பெட்டர்.
இப்ப பார்த்த அந்த 4-5 மீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனும் இதுவும் செம்மையா இருக்கு. ஆமா, இதுவும் வந்து இல்ல எனக்கு பர்சனலா சொல்றேன், எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு இது ரெண்டுத்துல எது பெட்டர்னு சொல்றீங்க? எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. இந்த இருக்கு பாருங்க. ஓகே, இந்த குட்டியெல்லாம் சூப்பர்வா வரும். ஓகே, உங்களுக்கு இது ரெண்டு. ஆமா, எனக்கு இருக்கிறதுல இது பிடிச்சது, இதுதான் பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. நீங்க இதே பிடிச்சி போயிடுச்சுன்னா எப்படி சொல்றீங்க? ஆமா, ஒரு டேங்க் இந்த வாட்டி வந்து பட்ஜெட் கம்ஃபாஸ் என்கிட்ட இல்ல. ஓகே, எல்லாமே ஹை எண்ட் கிரேட்ஸா இருக்கு இப்போதைக்கு. பட்ஜெட் கம்ஃபாவே இல்லனா ஆரம்ப விலை இந்த ஷிப்மெண்ட்ல என்ன ரேட்? 6000 7000 6000 7000. ஆமா, இப்போ ஸ்டாக்ஸ் அதெல்லாம் போயிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல இன்னும் 3 daysல கொடுக்கலாம். ஓகே, அந்த 4000 3500 காம்ஃபாலாம் அதெல்லாம் கொடுக்கல. ஆமா, ஓகே, இதெல்லாம் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இது ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. இது பாருங்க, இதெல்லாம் 1 inch 1.5. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 14000 15000. அதிகபட்சம் எல்லாமே ஒயிட் பல்ஸா தான் இருக்கு. ஆமா, மேக்ஸிமம் கம்ஃபாஸ் ஒயிட் பல்ஸ் தான் ப்ரோ வரும். ஓகே, போலிங் நல்லா டாமினேட் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்டாக் இருக்குங்க. ஆமா, கோயில் வந்து இது வந்து மர்ஜ் ஆகாம தனித்தனியா இருக்கும். இதுதான் ஒரு ப்ராப்பரான விஐபி காம்பாஸ். இது விஐபினா எப்படி ப்ரோ சொல்றீங்க? இது வந்து சின்னதுலேயே வந்து பாருங்க, ஹெட் ஷேப்பு, பாடி ஷேப்பு ரொம்ப ப்ராடா இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த பெர்ஃபெக்ட் பர்லிங் இருக்கும். ஓகே, பெர்ஃபெக்ட் ட்ராப். இது வந்து 1.5 inches தான் காம்பா. ராப் டைல்னா பின்னாடி மேல இருக்க பின்னும் கீழ இருக்க பின்னும் லென்த்தா வராது. ஆமா, இது வந்து ராப் டைல் கிடையாது. இது வந்து ஃபேன் டைல் காம்பா. ஃபேன் டைல்னா பிக் டைல்னு சொல்லுவாங்க தாய்லாந்து. ஓ சரி சரி சரி, பிக் டைல் காம்பா அப்படி சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு அந்த மாதிரி தான் வருமோ? இல்ல, இதுவும் வந்து ஒரு விஐபி கிடையாது. நார்மலா பிளாக் காம்பா, எக்ஸாட்டிக் பிளாக் காம்பா இது. ஓகே ஓகே, பிளாக் வித் சாக்லேட் கலர்ல இருக்கும். ஓகே, இது எல்லாம் ஜிபி காம்பாஸ். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஓகே, இதுவுமே ஜிபி காம்பா. ஆமா, எல்லாமே ஜிபி காம்பாஸ் இதெல்லாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷய வந்து நம்ம விஐபி சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாப்ல. இப்போ இங்க வாங்க, சின்ன சின்ன ஃபிஷ் பெரிய ஃபிஷ் அப்படி என்ன கிடையாது. இது பாருங்க, இந்த சைஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து விஐபி. இது நான் சொல்ல, சரிங்களா? தைலாண்ட் செல்லர்ஸே சொல்றாங்க. சரிங்களா? இப்போ காம்படிஷனுக்கு நீங்க ஒரு போடுறீங்கன்னாக்கா 4 inches காம்ஃபா வருது, அது வின் ஆகுது, அது விஐபி கிடையாதா? 4 inches ஜூனியர் கேட்டகரி சொல்றீங்களா? சின்ன குட்டிங்க விந்து அது வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நீங்க பீட்டாஸ் பண்றீங்க, நான் பண்றது. இப்போ உங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கா இல்ல தாய்லாந்து பீப்புளுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கா? தாய்லாந்து பீப்புள் தான் கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ பாருங்க, நான் எக்ஸாம்பிள் ஒரு காமிக்கிறேன். ஓகே, இந்த ஃபிஷ் என்ன சைஸ்ல இருக்கு? 1.5 inch இருக்கும், 2 inch இருக்கும். 1.5 inch தான் இது. பாருங்க, கையிலே தெரியுது பாருங்க. அவன் என்ன அமைச்சிருக்கான்? திஸ் ஒன் இஸ் சூப்பர் விஐபி. இப்போ எது கரெக்ட் நீங்களே பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, சரிங்களா? அந்த ஃபிஷ்க்கு வந்து அந்த இது சூப்பர் விஐபின்றது நம்ம போல்ஸ் இன்டெர்ன் பண்ணி சொல்றோமா இல்ல அதோட குவாலிட்டி? இல்ல, அந்த குவாலிட்டி தான் உங்களுக்கு. அந்த பாடி ஷேப், அந்த ரெக்டாங்கிள் இது. இல்ல, எனக்கு என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னா அது பொட்டன்ஷியல் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் மாறலாம் அப்படின்றாரு. அதெல்லாம் மாறாது. இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தீங்கன்னா அது வந்து மாறாது. நீங்க ப்ராப்பரா எல்லாம் க்ரூமிங் தான் ப்ரோ. ஓகே, இப்போ நீங்க நல்ல ஃபிஷ் வந்து நீங்க போய் ஒரு க்ரூம் பண்ணாத ஆளுகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவன் ப்ராப்பரா க்ரூம் பண்ண மாட்டான். ஓ சரி சரி. அதே வந்து ஒரு நார்மல் ஃபிஷ்ஷும் வந்து ஒரு க்ரூம் பண்ணீங்கன்னா ஒரு அளவுக்கு ரிசல்ட் வரும். ஓகே, அதான் கான்செப்ட். எல்லாமே இப்போ க்ரூமிங்ல தான் இருக்கு. க்ரூமிங் தான் மெயின். இது நல்ல பீஸ் எல்லாம் என்ன பிரைசிங் வரும்? 13000 வருது. 13000 ரூபாய். ஆமா, நல்ல ரெட் டுவல் டோன் திக் பல்ஸ்ல. ஆமா, க்ரூமிங் தான் பிரதர் மெயின். இதெல்லாம் ஒரு 3 inch இருக்கும்ல? இதெல்லாம் 3 inches இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் ஒரு ப்ராப்பரான காம்பாஸ். இது புக் ஆயிடுச்சா இருக்குங்களா? இது அவைலபிள் இருக்கு. ஓகே, செமையா இருக்கு. இப்போ இந்த க்ரூமிங் சரியா பண்ணலன்னா மீன் ரிசல்ட் வராதுன்னீங்கல்ல. இப்போ என்னோட க்ரூமிங் ஸ்டைல் வந்து நான் சொல்றேன், அது கரெக்டா இருக்கா இல்ல அதுல எதனா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இப்போ நான் 2 inch 3 inchல தான் மேக்ஸிமம் வந்து வாங்குவேன். வாங்குறது வந்து இனிஷியலா நான் ஒரு 2 அடி டேங்க்ல போட்டுப்பேன். மார்னிங் வந்து மீல் வார்ம்ஸ் கொடுப்பேன். லைஃப் ஃபீட் இருந்தாதான் கொஞ்சம் குரோத்தை புஷ் பண்ண முடியும்ன்றனால ஒரு வேலைக்கு மீல் வார்ம்ஸும் இன்னொரு வேலைக்கு ஹம்பியேட்டும் 9.9 ஃபுட்டு கொடுக்குறேன். ஹம்பியேட்ல சைசிங்க்கு 9.9ல கலரேஷன் நல்லா ரிசல்ட் கொடுக்குது. நீங்க பண்றது எல்லாமே கரெக்ட். ஓகே, பட் மீன் வார்ம்ஸ் கொடுத்தீங்கன்னா டைஜென்டிக்கா வளர்ந்துரும் மீன். ஜெய்ஜென்டிக்கா வளர்ந்துருமா? இல்ல, எனக்கு அது வேணுமே, எனக்கு சைஸா இருந்து பிடிக்கும். இப்போ பாருங்க ப்ரோ, நார்மலா ப்ராப்பரான ஒரு ஸ்டண்ட் பண்ணி வளர்ப்பாங்க. சின்ன டேங்க்ல போட்டு வளர்ப்பாங்க சில பேர். ஃப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹைட் மட்டும் கொடுத்துருவாங்க. டேங்க் வந்து ஹைட் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸ்பேஸ் வந்து கம்மியா தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒன்னா ஹெட் வளரும். இப்போ நீங்க க்ரூமிங் அப்படி ப்ராப்பரா பாத்தீங்கன்னா ஒரு 3 feet டேங்க் பெர்ஃபெக்ட் சைஸ்.
ஓகே 3 feet டேங்க் தான் ஒரு பெர்ஃபெக்ட் சைஸ். அது நான் இனிஷியலா வந்து 2 feet டேங்க் கொடுக்குறேன். ஃபிஷ் கொஞ்சம் அந்த 3 inch 3.5 inch ரீச் ஆகிறப்ப, அதாவது இந்த சைஸ் வர்றப்ப வந்து நான் பெரிய டேங்க் மூவ் பண்ணிடுவேன். அது பண்ணலாம். ஓகே, டேங்க் சைஸ் நான் கரெக்டா கொடுத்துருவேன். இனிஷியல் க்ரூமிங்க்கு சின்ன டேங்க்ல போட்டுக்கிறேன். சின்ன பெருசாவே கொடுத்தா ஒரு பெட்டர். காம்ஃபா வந்து ஆரம்பத்துல பெரிய தாய்லாந்துல பாத்தீங்கன்னா ப்ரோ 2 inch மீனே வந்து 4 அடி டேங்க்ல இருக்கும். 4 அடி டேங்க். அது மீன் இங்க இருக்கே தெரியாது. அப்பதான் அது ஹாப்பியா இருக்கும் அது. ஓகே, அப்ப எடுத்தோனே பெரிய டேங்க் கொடுத்துறலாம். ஆமா, அந்த ராஜா மாதிரி இருக்கும். அதான் ஃப்ரைஸ்க்கு நீங்க பெரிய டேங்க் கொடுத்தீங்கன்னா ஃப்ரைஸ் பயப்படும். ஆமா ஆமா ஆமா, ஃப்ரைஸ் வந்து ஓரமா போய் உட்காந்துக்கும். அதுக்கு வந்து இப்போ வந்து பக்கத்துல ஒரு மீன் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு டீசென்ட்டான காக், ப்ராப்பர் பேலன்ஸ் காக் சொல்லுவாங்க இது. ஓகே, இது வந்து ஹேமர் ஹெட்ல ஃபுல் மார்க்கிங், ப்ராடான காம்பா. இந்த மாதிரி காம்பாஸ் தான் எனக்கு பிடிக்கும் பர்சனலா. இந்த மாதிரி தான். ஆமா, எனக்கு இது ரெண்டுத்துல கேட்டீங்கன்னா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இதுவும் பாருங்க, இதுவும் ஹேமர் காக் தான், ஆனா சின்ன டியூல் டோன்ல இருக்கு பாருங்க. டியூல் டோன்ல. ஓகே ஓகே. இப்போ மேக்ஸிமம் இப்போ இந்த வாட்டி வந்தது வந்து ஹேமர் ஹெட்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஹேமர் ஹெட்ஸ் தான். ஆமா, பட் ஸ்டாக் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா டுவல் டோன்ஸ்னு மேக்ஸிமம் அதுலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கு டுவல் டோன்ஸ், இது கூட டுவல் டோன் தான். பட் ஒயிட் பேர்ல் இந்த டைம் நிறைய வந்திருக்கும். ஒயிட் பேர்ல் நிறைய வந்திருக்கு. நிறைய பேர் விஐபிஸ் கேக்குறாங்க ப்ரோ. ஓ ஓகே, நல்ல எக்ஸாட்டிக் கிரேட். எக்ஸாட்டிக் கேக்குறாங்க. பட் இந்த டைம் ஆரம்ப விலையே 10,000 சொல்லிட்டீங்களே. ஆமா, அது ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு 3000 காம்பா வந்து 3,500 4,000 எல்லாம் அவங்க 2 நாள்ல திருப்பி ஸ்டாக் வந்து 150 மீன் வருது. 150 மீன் வருது. ஆமா, ஃபார்ம்ல வந்துரும். ஆனா இப்போதைக்கு அந்த லோ கிரேட் கம்போஸ் கிடையாது. இருக்கு, ஆனா அதிகமா கிடையாது. அதிகமா கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மீனும் வந்து இப்போ பாக்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்தது வந்து 2 லட்சம் ரூபாய். அந்த மாதிரி 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் மட்டும். ஓகே ஓகே. அந்த மாதிரி 3 பாக்ஸ் எடுத்திருக்கேன். நான் சொல்றேன், இது வந்து ஒரு விஐபி ஜிபி கம்பா. ஆமா, பெர்ஃபெக்ட்டான போலிங். அதுக்கு மாதிரி தெரியாது, நீங்களே சொல்லுங்க. ஒரு வந்து பேலன்ஸ் வந்து காம்போ. அது ரொம்ப பெரிய ஹெட் கிடையாது, இதுவும் கிடையாது. கலரேஷன், பாடி ஷேப் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பேலன்ஸ் பாப்க்கு. ஆமா, இது வந்து இன்னும் பெருசு ஆகும். இது இப்போ பாத்தீங்கன்னா 5.5 inches இருக்கும். இதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா இடம் கொடுத்துருக்கீங்களோ? அது கம்மி தான் ப்ரோ. அந்த இன்னும் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சொல்வீங்க, அது ஃபீல் பண்ணிட்டு இருக்கும், சின்ன ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி கம்போஸ் எடுத்து நம்ம காம்படிஷன்ல போட்டா ஜெயிக்க சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நார்மலா இப்போ அந்த டேங்க் கூட, அந்த டேங்க் மேல டாப் வியூ பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த ஃபிஷ். டாப் வியூ. ஆமா. ஓகே, என்ன பயப்படுது? லைட் ஆஃப் பண்ணியே பாருங்க நீங்க. ஓகே. இந்த மீன் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கோ? ஆமா ப்ரோ, 5.5 inch சொன்னீங்களே. ஆமா, எனக்கு பிடிச்சிருந்தது, வாங்கிட்டேன். அதனால சைஸ் பார்க்காம வாங்கிட்டீங்க. ஆமா. ஓகே, நல்லா இருக்கு. இது ப்ரோ இதெல்லாம் நார்மல் தான், ஆனா கம்ஃபாதால கிட்டத்தட்ட எஸ்ஆர்டி டோன்ல இருக்கு. ஆமா, இதெல்லாம் பி கிரேட் கம்ஃபா. ஓகே ஓகே. இதெல்லாம் ஏ கிரேட். இப்போ பக்கத்துல நீங்க பாக்குறீங்களா? இதெல்லாம் ப்ராப்பரான காம்பாஸ். இதெல்லாம் இது யாருனாக்கா தாய்லாந்து ஒரு ஃபேமஸான சிலர் இருக்காரு, செலக்டட் ஓகே ஃபிஷஸ் தான் அவர் வந்து வியட்நாமுக்கு அனுப்புவார். ஓகே, அந்த சிலரோட ஃபிஷஸ் இதெல்லாம். இந்த சைனாக்கு எல்லாமே இப்போ போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய செல்லர் சொல்றாங்க. ஆமா, அது எப்படி ப்ரோ? நல்ல மீன் தர மாட்டாங்க? இல்ல, தருவாங்க. நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து ஒரு எப்படின்னா தாய்லாந்து செல்லர்ஸ் எப்படின்னாக்கா நிறைய பார்கிங் நீங்க பண்ணீங்கன்னா மீன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மீன் இல்லைன்றுவாங்க. இல்லைன்னு. ஓகே, தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க, மீன் இல்லைன்னு. ஆமா, டைரக்டா சோல்ட் அவுட் சொல்லிடுவாங்க. ஓ, அந்த மாதிரி. இப்போ ஒரு 1 லட்சம் பாட்டு ஒரு மீன் எடுக்கிறீங்களா, ஒரு பாக்ஸ் எடுக்கிறீங்களா, அந்த மீன் நீங்க வந்து 30,000 பாட்டு, 40,000 பாட்டு, இல்ல 70,000 பாட்டு அந்த மாதிரி கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சோல்ட் அவுட் சொல்லிடுவாங்க. இதெல்லாமே வந்து எல்லாமே ஹேமர் ஹெட்ஸ், எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஓகே. இப்போ இந்த நேர்ல போய் செலக்ட் பண்ணா பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கும்ன்றாங்க. நீங்க அந்த மாதிரி தாய்க்கு டைரக்டா போய் செலக்ட் பண்ணிருக்கீங்களா? இப்போ நீங்க போறீங்கன்னா அது காஸ்ட் எவ்வளோ ஆகும் நீங்களே அது கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, ஹெவியா தான் ஆகும். கண்டிப்பா வந்து குறைஞ்சது 60,000 ரூபாய் கிட்ட ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? என்னோட கான்செப்ட் எப்படின்னாக்கா, நான் என்னோட ஃபிஷஸ் வந்து எப்படின்னாக்கா இந்த பிரீடர் பர்டிகுலர் அந்த பிரீடர் அப்படின்னு எடுக்க மாட்டேன். ஓகே, என் கண்ணுக்கு பார்ப்பேன் எந்த ஃபிஷ் எந்த பிரீடர் கிட்ட இப்போதைக்கு பெஸ்டா இருக்கு. ஓகே, அதான் நான் சூஸ் பண்ணி பர்சனலா எடுக்கிறது. ஓகே, ஒரே பிரீடர்ட்ட தான். ஆனால் மேக்ஸிமம் ஒரு ஷிப்மெண்ட் வருதுன்னா ஒரே பிரீடர்ட்ட தான் வருமா? இந்த மாதிரி இல்லை, என்கிட்ட ஷிப்மெண்ட் வந்து 5 பிரீடர் கிட்ட என்ன தாய்லாண்டில் பெஸ்ட் ஃபிஷஸ் இருக்கோ அதான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே. பட் இந்த சைனாக்கு ஃபிஷ் கொடுத்துட்றாங்க அப்படின்றது உங்களுக்கு எதுவும் இஷ்யூ ஆகலை?
இல்லை எனக்கு எதுவுமே இஷ்யூ கிடையாது ப்ரோ. பட் பிஃபோர் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா நான் அவங்களுக்கு தேவை மணி. ஆல்வேஸ் அவங்க ஒர்க் பண்றது மணி தான். ஓகே. ஸோ நீங்க டைமுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது எல்லாமே ஹேமர் ஹெட் ப்ரோ. ஹேமர் ஹெட். இந்த காம்ஃபா இப்போ எப்படி தெரியுது சின்ன டேங்க்ல? எப்படி தெரியுதுன்னா எந்த மாதிரி நார்மலா இருக்குல்ல? ஆமா ஆமா. சரிங்களா, நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். பெரிய ஸ்பேஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும் எல்லாமே. ஓகே. பட் இதுக்கு ஃப்ரண்ட் மார்க்கிங் எல்லாமே இருக்கு. அந்த மார்க்கிங் எல்லாமே இந்த மீன் கிடைக்குமா? இது பாருங்க இன்னும் வந்து செட்டில் ஆகணும். ஓகே. இப்போ இது பாருங்க ஃபுல் மார்க்கிங். இதே ஜெனட்டிக், இதே பிரீடர் வந்து இவர் வந்து எங்கே இது எடுக்கிறாரோ இது வந்து டாப்ல வேர்ல்ட்ல வந்து டாப் மோஸ்ட் செல்லர் இவர். ஓகே ஓகே. இது வந்து எல்லாமே டாப் மோஸ்ட் செல்லர் இவர். ஓகே. சரிங்களா, ஒரு மீனும் வந்து சூப்பராக இருக்கும். அந்த வந்து லைனேஜோட மீனுங்க இதெல்லாம். ஓகே. சோ வளர்ந்தா அது செமையா டவுன் ஆகும். ஆமா, இல்ல வளர்ந்த ஸ்பேஸ் நீங்க ஹெட் வந்து எப்படி டவுன்ல இருக்கு பாருங்க. ஹெட் எல்லாமே டவுன்ல இருக்கு பாருங்க. ஓகே. ப்ரோ இந்த மீன் எப்படி ப்ரோ? இது செமையா இருக்கு. இது என்ன காக் சொல்லுவாங்க? ஹேமர் தான். ஹேமர் ஹெட் எல்லாமே ஹேமர் ஹெட். ஓகே. இதெல்லாம் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஓகே பெரிய டேங்க் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா மான்ஸ்டர் காக்ல இது நல்ல மான்ஸ்டர். ஹெட் இன்னும் டவுன்ல தான் இருக்கு. இப்போ நீங்க ஹேமர் காக்குன்னு சொல்லி காமிச்ச எல்லாமே ஷேப் ஹெட் இந்த மாதிரி தான் வருமா? ஆமா. ஓகே. அந்த பாடி ஷேப் சூப்பராக இருக்கும் இதுல எல்லாம். ஓகே ஓகே. நிறைய பேர் ஹேமர் ஹெட் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இது ரெட் பேஸோ? இது வந்து ரெட் பிளஸ் yellow. அதான் டுவல் டோன் பட் நல்லா ரெட் டாமினேட் பண்ணி ஃபிட்டா இருக்கு. இதுதான் பழைய ஸ்டைல். போன ஷிப்மெண்ட்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி பாத்துறோம்ல. ஆமா, அதே பிரீடர் தான் ஹேமர் ஹெட்ஸ் காம்பாஸ் தான் இது. இது வந்து நல்லா காம்பா, ஆனா டிஃபெக்ட்டுங்களா? ஆமா. என்ன டிஃபெக்ட் இருக்கு இதுல? நீங்க பாருங்களே. மவுத்துங்களா? கரெக்ட். மவுத் வந்து கிராஸா இருக்கு பாருங்க. சோ அதனால இது விலை கம்மி, 1500 ரூபாய் தான். ஓகே. ஆனா அந்த டிஃபெக்ட் இதுக்கு ரொம்ப ஷார்ட்டா காட்டுதோ பேச? ஆமா, ரொம்ப ஷார்ட்டா காட்டுது. ஆக்சுவலா நல்லா காம்பா இது. ஓகே. டிஃபெக்ட் ஆயிடுச்சு. என்ன பிரைசிங் வரும் இது? 1500 தான். என்ன சொல்றீங்க? 1500 ரூபாய். அவ்வளவு கம்மியா இது? ஆமா. டிஃபெக்ட் இருந்தா நான் ஓப்பனா சொல்லிடுவேன் ப்ரோ. சரியா, கஸ்டமர் ஓப்பனா சொல்லி கொடுத்துருவேன் இந்த மாதிரி இது இருக்காங்க. ஓகே. இதெல்லாம் பி கிரேட் தான். இது பி கிரேடு. இது வந்து ட்ரிபிள் ஏ கிரேட் இது. ஓகே. இது வந்து நல்லா பால் ஹெட், திக் பல்ஸ் எல்லாமே. இல்ல பால் ஹெட். அது பால் ஹெட். ஓகே. பால் ஹெட் காம்பா. பால் ஹெட் காம்பா இதெல்லாம். இது ஒயிட் பாலிங்னு சொல்லலாமா இந்த மாதிரி பல்ஸ், இல்ல சில்வர் பாலிங்னு சொல்லலாமா? ரெண்டுமே சொல்லலாம். ஜா கிட்ட வந்து ஒயிட் பால். ஓகே. தலை கிட்ட வந்து இது வந்து டாப் கிரேட். இது ஸ்ட்ரெஸ்ல இருக்குது. ஃபுல் கவர் ஹெட் பல்ஸ் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு. அது மொபைல் ஆயிடுச்சு. மொபைல் 40000 ரூபாய். ஹெட் டவுன் ஆயிருக்கோ? ஆமா. ஓகே. இது வந்து மான்ஸ்டர் காக்கஷ் பாக்ஸ் பாடி. பாக்ஸ் பாடி. பாக்ஸ் பாடி. பாக்ஸ் பாடினா லெந்த் கொஞ்சம் வராது, லெந்த் பாடி அளவுக்குன்றாங்க. ஆமா, நிறைய பேர் வந்து டேங்க்ஸ் குட்டியா இருக்குதுல, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே. பட் லெந்த் வராதா? லெந்த் வராது, பிராட் வரும். ஓகே. பிராட் வரும். இது ப்ரோ இது எல்லாமே அந்த பிரீட்ஸ் தான். நான் சொன்னேன்ல ஹேமர் ஹெட்ஸ் எக்ஸாட்டிக்ஸ். ஆமா ஆமா, எல்லாமே அவன்து தான். ஓகே. இது ஒரு ஃபிஷ்ஷோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே. இதுல இருக்கிறதெல்லாம் இது வந்து பெரிய ஹெட். இது வந்து சில்வர் டவுன். இது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம். ஓகே ஓகே. பொட்டு வச்ச மாதிரி இருக்கு, வண்டர்ஃபுல்லா. டாட் ஹோல்ஸ். இது நானும் இது அவ்வளவுதான் எனக்கு பிடிக்கும். எஸ்ஆர்டி மாதிரி இருக்கும். ஓகே. ஆனா அது பக்கத்துல இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். ஓகே. ஹெட் அசங்கி இருக்கு பாருங்க. இது செம்மையா இருக்கானா? ஸ்பேஸ் ப்ரோ, ஸ்பேஸ், லேக் ஆஃப் ஸ்பேஸ். என்கிட்ட ஸ்பேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து இதோட வந்து இப்போ பாக்குறீங்களோட சூப்பரா இருக்கும். ஸ்பேஸ் தான் இஷ்யூ. இது தெரியுதா? இந்த ஸ்பேஸ். ஓகே. அவ்வளவுதான். இப்போ இந்த க்ரூமிங்க்குனா நம்ம லைட்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க க்ரூமிங் பண்ண போறீங்கன்னா பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஓகே லைட்டே கொடுக்க கூடாது. ஃபிஷ்ஷுக்கு லைட்டே கொடுக்க கூடாது. தனியா ஒரு ஃபிஷ் இருந்துச்சுன்னா அது லைட் வந்து நீங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். லைட் போட்டு பாக்குறது தான் நமக்கு நல்லா தெரியும். லைட் வந்து ஸ்டார்டிங் நீங்க டேங்க்ல ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு போயிருக்கீங்கன்னா நீங்க லைட்டை யூஸ் பண்ண கூடாது. லைட் அவாய்ட் பண்ணணும். அது சரி. அது லைட். ஆமா, சில ஃபிஷஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயப்படுத்திடும். ஓகே.
நம்ம வந்து பயந்தா வந்து ஸ்ட்ரெஸ்ல இது வரதுக்கு திருப்பி 1 or 2 weeks நீங்க வெயிட் பண்ணுவாங்க. ஓ சரி சரி. அது பாட்டுக்கு விட்டுருங்க. ஓகே. க்ரூமிங் மிரர் டெய்லி 30 minutes 20 minutes இல்ல பேரட் க்ரூமிங் மிரர். ஆமா ஓகே. அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த க்ரூம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த பொட்டன்ஷியல் ஆகும். இது கிளாசிக்ல ஹேமர் ஹெட் இது. ஓகே. இதெல்லாம் வந்து வளர்ந்தா வந்து சூப்பர்வா வரும். இதெல்லாம் ரிங் ஆய் எல்லாமே சூப்பர்வா இருக்கு. ப்ராப்பரான ஷேப்ஸ். ஓகே. இந்த பீஸ் நல்லா இருக்கு. இது வந்து ரெட் பேஸ். ஓகே. நல்லா ஒரு காம்ஃபா இது. இது வந்து பேலன்ஸ் காக். பேலன்ஸ் காக். ஓகே. இந்த பேலன்ஸ் காக் தான் வேணும்னு சொல்லி கேக்குறவங்க இருக்காங்களா? நிறைய பேர் வந்து டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி. ஓகே. ஒவ்வொருத்தங்க வர இதுக்கெல்லாம் வந்து காம்ஃபா நீ இப்போ எப்படி என்னக்கா இந்த பாருங்க இது வந்து 25,000. என்கிட்ட போன வாரம் வந்தார் ஒருத்தர். ஓகே. ஜிபி எடுத்துட்டு போனாரு. சரி. ஜிபி எடுத்துட்டு போனாரு. 65,000 சேல் பண்ணேன். ஓகே. இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க இந்த விலைக்கு போதா அப்படின்னு. இப்போ காம்ஃபா வந்து இந்தியால வந்து 1 லட்சம் ரூபாய் போகுது, 1.5 லட்சம் ரூபாய் போகுது. இப்போ தாய்லாந்துல பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காம்ஃபா இருக்கு. ஓ சரி 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 சரி. அதெல்லாம் நாங்க வந்து இந்தியால பண்ணோம். ஓகே. அப்படின்னு தான் ஒரு பிளான்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒன்று ஹேமர் காக் நல்லா பெருசா பார்த்தோமே, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கலாம். எக்ஸாட்டிக் பிரதர், கலர் இன்னும் வரல. ஓகே. இது வெரைட்டியே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இந்த மாதிரி பேர்ல்ஸ், கலரைஸ், பேர்ல்ஸ், அந்த பாப்போட ஷேப். ஓகே ஓகே. இதுதான் ப்ராப்பரான ஷேப். எனக்கு ஹேமர் ஹெட்ஸ்ல இந்த மாதிரி பிடிக்கும். ஓகே. ஹெட் ஓகே. இதோட பாடி ஷேப், டைல் ஷேப் அதெல்லாம் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்டான. பெர்ஃபெக்ட். ஓகே. இதெல்லாம் ட்ரிபிள் லே கிரேட்ஸ். இது ப்ரோ இது வந்து கோல்டன் பேஸ் பேலன்ஸ் காக் இது. ஓகே. உங்களுக்கு இது மாதிரி பிடிக்கும்ன்றீங்களா? ஆமா. எனக்கு இது மாதிரி தான் பிடிச்சிருக்கு. செமையா இருக்கு. இது வந்து ராப் டெயில். பெர்ஃபெக்ட்டா க்ளோசிங் இருக்கு. ஆமா ராப் டெயில் இது. செமையா இருக்கு இந்த மீன். இதுக்கும் ஐல ரிங் இருக்கும். ஆமா இது வந்து ரிங் ஐ. ஓகே. அந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட கஸ்டமர் வர்றவங்க வந்து இந்த மாதிரி காக், சின்ன காக் கேக்குறாங்க, பேலன்ஸ்டு காக் கேக்குறாங்களா, இல்ல இந்த மாதிரி எனக்கு மாஸ்டர் காக் வேணும்ன்றாங்களா? மேக்ஸிமம் எதுல என்கொயரிஸ் இருக்கு? ஹேமர் ஹெட்ஸ்னு கேக்குறாங்க. காக் பெருசா இருக்கணும்ன்றாங்களா இல்ல பேலன்ஸ்டா இருந்தாலே ஓகேன்றாங்களா? இல்ல சில பேர் இருக்காங்க, நீங்க என்னவோ நல்ல மீன் காமிச்சாலும் வந்து ஹேமர் ஹெட் தான் வேணும். நீ சில கஸ்டமர் இருக்காங்க என்கிட்ட. சில பேர் இருக்காங்க டீசென்டான ஹம்ப் போதும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு டைம்ல வந்து மாஸ்டர் காக் மட்டும்தான் பிடிக்கும், ஹம்ப் பெருசா தான் வேணும் அப்படின்னு. இப்ப வந்து எனக்கு மீன் குவாலிட்டி தான் நான் பாக்குறேன். டீசென்டான காக்கு பெர்ஃபெக்டா இருந்தாலே போதும்னு நான் பாக்குறேன். அப்படியே மாறிடுச்சு, வழக்க வந்து என் டேஸ்ட் மாறிடுச்சு. அந்த மாதிரி இல்ல ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஃபிஷ் வாங்க வளர்க்குறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இப்போ பெரிய ஹெட் வரலனாக்கா, நார்மல் பேலன்ஸ் பாக்ஸ் இல்லையானாக்கா அவங்க என்ன கேக்குறாங்க, ரெண்டுமே வச்சுக்கணும் நான் வீட்டுல அப்படின்னு பாக்குறாங்க. ஓ சரி சரி. கஸ்டமர்ஸ் வந்து இப்போ செல்லரோட வந்து கொஞ்சம் அதிகமா மீன் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 3 மீன் 4 மீன் 5 மீன் ஆரம்பிச்சாங்களா? தான் அந்த ஃபிஷ் ரூம்ன்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் வந்து அந்த தூங்குற இடத்துல வந்து சைடா ஃபிஷ்ஷா கட்டிக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் மத்த ஊர்ல ரொம்ப காமனா நிறைய பேர் இப்பதான் நமக்கு ஆரம்பிக்குது. ஆமா இந்த மாதிரி வந்து கிரேஸ் வந்து ரொம்ப இருக்கு ப்ரோ. ஃப்ளோரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கிரேஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக்கா வரும். ஓகே. இது வந்து ஒரு 5.5 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இதெல்லாம். ஓகே ஓகே. ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியல் சூப்பரா இருக்கும் இதெல்லாம். இந்த மாதிரி 15,000 அந்த மாதிரி பட்ஜெட் இதெல்லாம். 15,000. ஆமா. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃபிஷ் என்ன பிரைசிங் வரும்? இது 10K தான். 10K. இதான் நீங்க அந்த கோல்டன் பேஸ் சொன்னீங்க. ஆமா கோல்டன் பேஸ் ஃபுல்லா செஸ்ல இருக்காது. ஓகே. பட் ஹெட் ஃபுல்லா மார்க்கிங் இருக்குல இந்த பீஸ்? எல்லாமே ஃபுல் மார்க்கிங். அது பாடியில பேர்ல் தனியா தெரியுது பாருங்க எவ்ரி இன்ச். இல்ல இதுக்கு ராப்டைல் இருக்கு, போலிங்ஸ் இருக்கு, நல்ல கலரைசேஷன் இருக்கு. பட் இது வந்து ஏன் இந்த ஃபிஷ்ஷோட அது லெஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கு? இதுதானே காஸ்ட்லி. ஆமா இது எதுக்குனாக்கா இது பியூட்டி வந்து ஓகே 5.5 இன்ச்சஸ்ல மொத்தமா காமிக்குது. ஓகே. அப்போ வந்து yellow ஷேட், சில்வர் பேர்ல் ஓகே எல்லாமே அதுல பார்க்கலாம் நீங்க. ஓகே. இல்ல இந்த பேர்ல் டாமினேட்டா இருக்க ஃபிஷ்க்கு வேல்யூ அதிகமான்னு நான் கேக்குறேன். கண்டிப்பா. ஓகே ஓகே. கண்டிப்பா இந்த மாதிரி மர்ஜ் ஆகாம பேர்ல் டாமினேட் பண்ணி இருந்ததா அதுக்கு வேல்யூ. ஆமா இது வேல்யூ அதிகம். இப்போ அது நடுவுல இருக்கு பாருங்க, அது வேற பிரீட் சொல்றோம். இதுவா? ஆமா. ஓகே. நடுவுல இருக்கு பாருங்க, இது வந்து பெர்ஃபெக்ட்டான ராப், ரொம்ப ஷார்ட்டான டைல். ஆமா நேச்சுரல் இது. ஓகே. சரிதா? இது எதுவுமே ஒண்ணுமே கட்டிங் கிடையாது, ஒண்ணுமே இது கிடையாது. ஓகே. நேச்சுரல். இதெல்லாம் ப்ராப்பரான காம்பாஸ். இது பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா இது காம்படிஷன்ல போட முடியுமா? தாராளமா. இப்போ பார்த்தது ஃபிஷ் எல்லாம் எல்லாமே நீங்க காம்படிஷன் எங்க வேணா போடலாம். ஓகே. எல்லாமே. ஆமா. நான் சும்மா உங்களுக்கு வந்து சொல்லணும், நீ சொல்ல அந்த மக்களே பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகே. இதெல்லாம் ஃப்ரைஸோ? காம்ஃபா டியூல் டோன் ஃப்ரைஸ் வருது. ஓகே ஓகே.
இம்போர்ட்டட் ஃப்ரைஸ் இது. ஓ இங்க ப்ரீட் பண்ணது இல்லையா? இங்க ப்ரீட் பண்ணது கிடையாது. இது வந்து இந்த செட் வந்து டோட்டலா இம்போர்ட்டட். ஓகே. இம்போர்ட்டட்ல டியூல் டோன். டியூல் டோன்னா அது பேரண்ட் டியூல் டோன் போட்டுருக்காங்களா? ஆமா, மேக்ஸிமம் டியூல் டோன் தான் போடுவாங்க எல்லாரும். கையில டியூல் டோன் தான் போடுவாங்க. ஃபுல்லா ஹெட் ஓவர் போல்ஸ்ல நிறைய பிரைஸ் இருக்கு. நிறைய இருக்கு இந்த செட்லாம். இந்த செட்டு வந்து நார்மலா வந்து 950 விற்கிறேன். ஓகே. உங்க சேனல்ல இருந்து ஓகே எனக்கு யாராச்சும் கேட்டிங்கன்னா 550 தான். மென்ஷன் பண்ணி மார்க்கிங் ரொம்ப அந்த ஃப்ளவர் மார்க்கிங் திக்கா இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ப்ரோ. அந்த மாதிரி எல்லாம் இது வந்து நார்மலா தான் வரும். நார்மலா தான் வரும். ஓகே. மேபி ஃபீமேலா கூட வரலாம்ல. பிரைஸ்ல சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. இல்ல எனக்கு அந்த ஃப்ளவர் மார்க்கிங் மட்டும் டிஃபரெண்டா தெரிஞ்சது. அந்த இல்ல ப்ரோ, அந்த ஃப்ளவர் மார்க்கிங் ஸ்பெஷாலிட்டி தான் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எஸ்ஆர்டி வரைக்கும் போயிடுச்சு. அது இல்ல ஸ்பெஷலா இருக்குன்னு கிடையாது, பர்சனலா ஒருத்தவங்க பிடிக்கும். பாருங்க இது பாருங்க. ஓகே. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம வர அளவுக்கு வந்து கேரண்டி பண்ணலாம். நல்லா வரும். இந்த மாதிரி இதுல இருந்து எனக்கு வந்து ஹெட் மார்க்கிங்கோட ஒரு பீஸ் எடுத்து கொடுங்கன்னா எவ்வளவு வருது ரீட்டைல் பிரைஸ்? 550. உங்களுக்கு ஆஃபர் உங்க சேனலுக்கு மட்டும் தான். ஓகே ஓகே. சம்திங் ஃபிஷி பேரை சொல்லி வந்தா 550 இந்த பிரைஸ். 550. ஓகே. இதெல்லாம் நல்ல டியூல் டோன்ல. நல்லா டியூல் டோன். இதெல்லாம் பி கிரேட் தான். இதெல்லாம் பி கிரேட் தானா? மார்க்கிங்லாம் பயங்கரமா இருக்கு. மார்க்கிங் மட்டும் இல்ல கிடையாது, இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ். இல்ல இப்ப இதுல இப்ப எதை வச்சு இது வந்து பி கிரேட்னு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க? பி கிரேட்னா அது மார்க்கிங்லாம் நல்லா பயங்கரமான போலிங்ஸ் இருக்கு. ஷேப் பாருங்க. பாடி ஷேப் சொல்றீங்களா? ஆமா. ஓகே. பாடி ஷேப் கிடையாது. இது வந்து நல்லா கம்ஃபா. இது ஓகே. இப்ப பெர்ஃபெக்ட்டான கம்ஃபா ஒண்ணையும் இதையும் எனக்கு நெட்ல பக்கத்துல வச்சு காட்டுறீங்களா? இது வந்து பெர்ஃபெக்ட்டான ஹேமரேட். இது வந்து பால் காக்ல பெர்ஃபெக்ட் கிடையாது. ஓகே. ஆனா ஃபின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். ஆனா என்னால ஏத்துக்கவே முடியல இந்த விஷயம் பி கிரேட்ன்ற அந்த பாடி ஷேப் தான். இது வந்து எப்படி எனக்கு ப்ரோ, இதெல்லாம் பெரிய 4 ஃபீட் டேங்க் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி அழகு இருக்கும். ஓகே ஓகே. இதுக்கு டைல் குவாலிட்டி எந்த மாதிரி? இது வந்து நார்மல் டெயில். இது ராப் டெயில் எல்லாம் கிடையாது. சரி சரி. இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது அந்த மாதிரி ராப் டெயில் கிடையாது. ராப் டெயிலோட எக்ஸாம்பிள் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இது வந்து ராப் டெயில் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வந்து ராப் டெயில் சொல்லி விற்கிறாங்க. இந்த ஃபிஷ் தான் ராப் டெயில். இந்த ஃபிஷ் தான் ப்ராப்பரான ராப் டெயில். அதாவது இது ஏற்கனவே பார்த்தோம்ல, இருக்கல ரொம்ப ஷார்ட்டான ஆனல் ஃபின். ஷார்ட்டான இது ஒரு ஷார்ட் மவுத். ஓகே. பெர்ஃபெக்ட்டான லிப்ஸ், பெர்ஃபெக்ட்டான ஷேப். இப்போ ஷைலே இருக்கு. பயப்படுது நம்ம வலையில பிடிச்சு போட்டதனால. ஆமா. இது அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே ராப் நேச்சுரலாவே இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஆனா என்ன இருந்தாலும் பிக் ஃபேன் யூசுவலா நேச்சுரலா வராது. எல்லா மீனுக்குமே வந்து நீட்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதா? வரும். நீங்க பிரீடருக்கு பொறுத்த வரைக்கும் இல்ல, பிரீடரை பொறுத்து இருக்கு. பட் எல்லா மீனுக்குமே அந்த மாதிரி எட்ஜ் வந்து நீட்டா தான் வரும். அது கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படின்னாக்கா எல்லா மீன் அப்படி வராது. ஓகே. சில ஜெனடிக்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து நிறைய ஃபார்ம்ல வந்து எடுத்துட்டு இருந்தேன் ஃபீமேல்ஸ். அந்த ஃபீமேல்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பெருசா வராது. சில ஹை செல்லர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்டே அந்த மாதிரி வராது. இப்போ இந்த செல்லர் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இது கிடையாது. அவங்க மீன் வந்து இந்த மாதிரி ராப்ல தான் வரும். ப்ராப்பரான ராப்ல வரும். அது வந்து அவங்க பேரண்ட் வச்சிருக்க பொறுத்தது இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து வளராது. ஓகே. இதெல்லாம் வளராது, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. சில காம்ஃபாஸ் வந்து 90% பிரீடர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து கட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, வேற ஆப்ஷன் கிடையாது. அதாவது காம்படிஷன்ல போட போறோம் அப்படின்னா கட் பண்ணி அதை அழகா காட்டலாம். இல்ல ஃபின் ட்ரிம் வந்து நார்மல். இது வெரி நார்மல். இப்போ அதுக்கு வலிக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலா நம்ம ஹேர் கட் எப்படி பண்றோம், பியர்ட் ட்ரிம் பண்றோம், அந்த மாதிரி தான். ஓகே. பட் நம்ம அதை கட் பண்ணலன்னா எதுவும் இஷ்யூ கிடையாதுல்ல? இஷ்யூ கிடையாது. கட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும். பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா. இது வந்து ஏ கிரேடு. நல்லா ஒரு கலர் டோன் எல்லாமே. எனக்கு இந்த மாதிரி திக்கான ஃப்ளவரிங் இருந்தா பிடிக்குது. அந்த ஃப்ரைலயே சொன்னேன்ல. ஆமா. அது மாதிரி இது அதான் அந்த ஃப்ரை வளர்ந்தா இந்த மாதிரி திக்கான சூப்பரா வரும். அந்த பக்கத்துல இருக்கு பாருங்க, அது வந்து விஐபி. அது சம்ம டோன். உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அமிச்சிங்களா நீங்க? ஆமா ஆமா ஆமா. திருச்சில இருந்து சேம் லைன் தான் எடுத்துட்டு போனாரு. ஓகே. இதே லைனேஜ். ஆமா. இது வந்து இந்த காம்ஃபா இந்த லைனேஜ் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. ஓகே ஓகே. விட்விஸ் ஓட ஃபிஷ். விட்விஸ். ஆமா. ஓகே. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸிமம் இந்த ஃபிஷ் ஃபீல்ட்ல இருக்கவங்க அவங்க மீன் எல்லாம் சீப்பா வராது. ஓகே. அந்த பிரீடரோட. ஆமா. இது வந்து பொறுமையா க்ரூம் பண்ணும். இதெல்லாம் ஆர்ட். இதுக்கு மட்டும் ப்ராப்பரான பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுக்காம ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒயிட் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் ப்ளூல தான் இன்னும் எடுத்து காட்டும்ல, ஏன்னா ஒயிட் பாலிங்ஸ் இருக்கு. கண்டிப்பா
அந்த ஐல இருந்து எல்லாமே பாருங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது ப்ரோ அதுவும் வந்து அவனோட மீன் தான். இதுக்கு நல்ல ஷார்ட்டான மவுத் இருக்கும். ஃபேஸ் ஷார்ட்டா தெரியுது. ஹேமரேட் அது ஃபியூச்சர்ல. ஓகே. பாப் வந்துச்சு இப்போ டவுன் பிக் ஃபிஷோட ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஓகே. இவன் அப்படின எல்லா டைப் பிரீடர்ஸ் ஃபிஷஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். யாருக்கு பெஸ்டா இருக்கோ அந்த டைம் அதான் எடுப்பேன். ஓகே. இப்போ நான் 120 மீன் ஃபிஷ் பண்ணி இருக்குல அதுல 30 மாறி மாறி பிரீடர் கிட்டஸ். ஓகே. ஒரே சில பேருக்கு பட்ஜெட் கூட கொடுக்கணும். இதெல்லாம் பி கிரேட் தான். இதுவும் பி கிரேட் தானா? பி கிரேட் கம்பா தான் இதெல்லாம். ஓகே. பி கிரேட் கிடையாது. இதெல்லாம் 4000 ரூபாய் 3500 ரூபாய் 5000 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான். நீங்க நல்ல போலிங்கோட ஒரு பி கிரேட் சொல்லிருந்தீங்களா? அது என்ன பிரைசிங் வரும்? 3500 ரூபாய் தான் அது. இது 3500 தானா? ஆமா 3500 ரூபாய். ஒண்ணு நீங்க ஆஃபர் கம்மி பண்ணீங்க உங்க சேனல் பண்ணீங்க 3000 ரூபாய் கொடுக்கலாம். இதெல்லாம் 3000 கொடுத்துடலாம். பயங்கரமா இருக்கு இந்த மீன். ஓகே. இது வந்து நிறைய பேர் வந்து ஜிபி காம்பா ஃப்ரை கேக்குறாங்க. ஓகே. நம்ம போன மாசம் எடுக்கிறப்பயும் இதே மாதிரி பிரைஸ் இருக்குல்ல? ஆமா அது எல்லாமே போயிடுச்சு. ஓகே. அதுக்கு அடுத்த செட்டுங்களா? ஆமா இது அடுத்த செட். இதுல இருந்தா இந்த மாதிரி செட்ல இருந்தா ஒரு 4 மீன் எடுத்துட்டு போனேன் நானு. ஆமா 4 மீன் நீங்க எடுத்தீங்க. ஓகே. சிலது வந்து அப்படியே ஃபேட் ஆயிட்டு பாருங்க. இப்பயே ஸ்டார்ட் ஆகுதுங்களா? அங்க வருது பாருங்க. ஹெட் போல்ஸ் ஃபுல்லா இருக்கு. இது இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு. ஆமா ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி ஃபேட் ஆகும். சைஸ்ல கணக்கு இல்ல ஃபேடிங். குட்டிலே ஃபேட் ஆகுது. ஆமா. எவ்வளவு இருக்கு இது? இருக்கல சின்னதா இருக்கு. அது ஆனா ஃபேட் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இதெல்லாம் நல்லா ரிசல்ட் இருக்கும். ஓகே. சைசிங் மேல் ஃபீமேல்லாம் தெரியாது. மத்தபடி ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா வரும். ஓகே. மேல இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் ரிசல்ட் நல்லா ஜிபி கம்ஃபால மட்டும் ஒரு ஸ்பெஷல் டீல். ஓகே. என்னன்னாக்கா ஃபீமேல் இருந்தா எனக்கு வந்து கொடுத்துருங்க. ஃபீமேல் இருந்தா கொடுத்துருங்கன்றீங்க. நானே கொடுத்துறேன். அதுக்கு பதிலா வேற மீன் உங்களுக்கு வேணும்னா மேல கொடுத்துருவாங்களா? கொடுத்துறீங்களா? ஆமா. ஃபீமேல் வந்து எனக்கு யூஸ் ஆகும். இப்போ ஜிவி ஃபீமேல் நார்மலா நீங்க தையல் எடுத்தீங்கன்னா 15000 பாட் 10000 பாட். ஓகே. ஓகே. கம்மியே கிடையாது. ஓகே. ரெண்டமா பாத்துக்கோங்க. அப்படியே ஃபுல்லா மேலேயுமே நல்ல பீசஸ் போட்டுருக்கீங்களா? நல்லா அது இருக்கு. கிட்டதும் இருக்கு. பட்ஜெட்ல. ஓகே. காம்பா பாத்தீங்கன்னா எனி டைம் எங்கிட்ட 300 பீஸ் 350 பீஸ் காம்பா ஸ்டாக்ல இருக்கும். எப்பயுமே இருக்கும். இப்போ பிரைஸ்லாம் இருக்கு போலயே. ஆமா இதெல்லாம் ஹோம் பிரீடு. ஓகே. ஹோம் பிரீட். லாஸ்ட் டைம் வந்து 100 rupees பிரைஸ் போட்டுருந்தோம். ஆமா ஆமா. அந்த வந்து நிறைய பேர் கொடுக்க முடியல. எதுனாலனாக்கா ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரே ஆள் எடுத்துப்பாங்க. ஏதோ 100 ரூபாய் கொடுக்குறேன். ஆனா வந்து டெலிவரி கிடையாது. ஓகே. நேர்ல வந்து எடுத்துக்கோங்க. இன்னும் வந்து 10 பீஸ் 5 பீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இப்போ கஸ்டமர் வந்து கோவப்படுறாங்க. எதுனா நீங்க வீடியோ மட்டும் போட்டுட்டு இல்ல நீ சொல்றீங்களா வர ஹோல்சேலுக்கு இருக்கு வேணா எடுத்துக்கோங்கன்ற மாதிரி. ஆமா. இல்ல ஒரு பீஸ் 100 ரூபாய் தான் இதெல்லாம் ஆஃபர்ல. நேர்ல வந்து எடுத்தா. ஆமா. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும். இது ரெட் பேஸ் டியூல் டோன். ஓகே. இந்த மீன் நல்லா பெருசா இருக்கானே. இடம் கம்மியா கொடுத்துருக்கீங்க. ஸ்பேஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சூப்பரா வரும். ஓகே. அந்த கலர் இன்டென்ஸ் எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட எடுப்பாங்க. இதுக்கு கொஞ்சம் அந்த சென்கோட போலிங் மாதிரியே இருக்கு. இது வந்து கேஎம்எல் ப்ரோ. கேஎம்எல் இது. ஜென்சு டைப் சொல்லலாம். ஆனா ஜென்சு கிடையாது. ஆனா கேஎம்எல் சென்கோ இல்லையா? ஆமா ஜென்சு. இதெல்லாமே நல்லா குட்டிங்க இது. ஓகே. ஆனா வந்து எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. இப்போ மேல எல்லாம் 2 பேரண்ட் இருக்கு என்கிட்ட. இப்போ இருக்கிறது 40 பேரண்ட்ல 2 பேரண்ட் தான் இப்போ கையில ஸ்டாக்ல இருக்கு என்கிட்ட. ஓகே. மீதி எல்லாம் ஃபார்ம்ல வச்சிருக்கீங்களா? இல்ல ஃபார்ம்ல இல்ல. எல்லாமே சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணிட்டீங்களா? ஆமா சேல் பண்ணல. அவ்வளவு ஹோம் பிரீட் நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா உங்களுக்கு? இல்ல பார்க்கலாம். பிரைஸ் இருக்கு ப்ரோ. ஓகே. பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3000 4000 பிரைஸ் ஸ்டாக்ல இருக்கு. ஓகே. இது கேஎம்எல்ங்களா? கேஎம்எல். ஓகே. எக்ஸாட்டிக் கேஎம்எல் இது. ப்ரூவ்டு மெயில். சேல் எல்லாம் கிடையாது. இது சேல்ல கிடையாதா? இது ரெண்டுமே சேல் கிடையாது. இந்த போன டைம் ஷிப்மெண்ட்ல வந்தது அந்த மீனா இது? ஆமா. எனக்கு பார்த்த மாதிரியே இருக்கு. ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல ஆஃபியாம நின்னுது. அது ஆமா அதான் பேரண்ட் ப்ரூவ்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி இது. ஓகே. தையிலே ப்ரூவ்ட் ஆயிடுச்சு. இங்கேயோ ப்ரூவ்ட் ஆயிடுச்சு. ஓ சரி. ஆமா. இதெல்லாம் சும்மா நார்மல் கேஎம்எல்ஸ். இதெல்லாம் கேஎம்எல் தான். கேஎம்எல்லாம் ப்ரீட் பண்ணலாம்ல? பண்ணலாம். ஒரு நார்மல் கிரேட்ஸ் தான் மேல இருக்குங்களா? ஆமா இதெல்லாம் F1 ஃபீமேல். ஃபீமேலா? ஓகே. ஆமா இதெல்லாம் மேல ஃபுல்லா பி கிரேட் தான். பட்ஜெட்ல எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபீமேல்ஸ் ப்ரோ? ஆமா ப்ரோ இதெல்லாம் பிளட் லைன் ஃபீமேல்ஸ். ஓகே. எல்லாமே நல்லா இருக்கும். எப்பயுமே ஃபீமேல்ஸ்க்கு இந்த இடத்தை ஒதுக்கிடுறீங்களோ இந்த டேங்க்ஸ் மட்டும்? கண்டிப்பா. இது வந்து என் கண்ணு முன்னாடி இருந்தா தான் வந்து எனக்கு நிம்மதியா இருக்கும். ஓகே. ஏன்னா ஒன்னு ஜம்ப் பண்ணிச்சுன்னா மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. ஸ்டாக்கு கூட வலை போட்டு மூடி வைக்கல. இது எல்லாத்துக்கும் வலை போட்டுலாம் மூடி வச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃபீமேல்ஸ் ப்ரோ இது. ஓகே.
இதெல்லாம் ஒரே லைனேஜ் ஃபீமேல் இதெல்லாம் ஆ 25,000 பாட்டு 20,000 பாட்டு ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபீமேல். 60,000 65,000 வந்துருமே நீங்க சொல்ற வச்சு பார்த்தா நம்ம காசுல. ஆமாம் கண்டிப்பாக 55,000 வரும். இப்போ இப்போ இது ரீசெண்டாக எடுத்தது இது ஃபீமேல் தான். ஃபீமேல். இப்போ நீங்கள் அந்த சொன்னீங்களா எக்ஸாட்டிக் காம்பாஸ், ஆமா ஆமா அது அவனோட லைனேஜ் இது. ஜிபியோ ஜிபி எஃப்என் ஜிபியில் கொஞ்சம் ரேர் ப்ராப்பரான ஜிபி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு. அதான் ஹெட் மார்க்கிங்கோட இருக்கு. ஹெட் மார்க்கிங் நல்லா கலரேஷன் இப்போ டவுன்ல இருக்கு. ஓகே ஓகே. முட்டை விக்கெட் டைம்ல இன்னும் கலர் வந்து பார்க்கலாம். ஓகே கலர் நல்லா எனக்கு இப்போ நல்லாவே தெரியுது, உங்களுக்கு மட்டும் டவுனா தெரியுது. இல்லை நான் பார்த்தது வேற இல்லை, இதுவும் F1 தான்ல? எல்லாமே F1s தான். யூஸ்வலாக எடுக்கிறதோட இந்த டைம் மீன் அதிகமாக எடுத்திருக்கீங்களோ? இல்லை ப்ரோ, இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டாக்ஸு. ஓகே. எப்படி ஆகுனாக்கா இப்போ நீங்கள் வந்த டைம் வந்து 2 daysல வந்துட்டீங்க. நார்மலாக நீங்கள் வந்து 4 days 5 days கழிச்சு ஸ்டாக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே. இப்போ வந்த உடனே ஆமாம், ஏன்னாக்க நீங்கள் வந்து சாட்டர்டே இல்லை, சாட்டர்டே வந்து எனக்கு நிறைய இப்போ இதே பார்சலில் அதிகமாக இருக்குது. பார்சல் ஒர்க் இருக்கு. ஆமாம் பார்சல் ஒர்க் நிறைய இருக்குது. புக்கான ஃபிஷ் அப்போ இங்கே நிறைய இருக்குது. புக்கான ஃபிஷ்ஷஸும் இருக்குது. இது தவிர ஃபேமிலியை கூட வந்து இப்போ சும்மா டைமிங்கு ஒரு 60 காம்பாஸ் போட்டிருக்கேன். ஓகே ஓகே சரிங்க ப்ரோ. சரி ரைட்டு, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கடை லொக்கேஷன் கொடுத்துறேன், நம்பர் கொடுத்துட்றேன். அந்த ஃப்ரைக்கான டிஸ்கவுண்ட்டை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இன்னும் இதுவும் இருக்குது, அதோட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. ஸ்பெஷல் இன்னைக்கு நிறைய காட்டுறீங்க. இது வந்து ஜிபி காம்பா ஃப்ரைஸு. ஓகே. அதே செட் தான். ஏன்னா வந்து சின்னது சைஸ் கம்மி. ஆமாம் சைஸ் கம்மி. வேணும் வந்து எடுத்துக்கோங்க. 200 தான். அரேஞ்ச்ல இருக்கும் போல. இது எல்லாமே நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க தாராளமா வாட்டர் சேஞ்ச் பண்ணி கூட போடலாம். 200னா ரீட்டைல் பிரைஸ் சொல்றீங்களா? நேர்ல வந்து எடுத்தாங்கன்னா? நேர்ல வந்து எடுத்தீங்கன்னா 200 rupees தான். பிரைஸ் பார்சல் கிடையாது தானே? பார்சல் கண்டிப்பா கிடையாது. ஓகே ஓகே கண்டிப்பா கிடையாது. என்னால முடியாது போடுறதுக்கு போய். இப்போ இது ரீட்டைல்ல நீங்க 200க்கு தரீங்கன்னா அப்போ ஹோல்சேல்ல இன்னும் பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம் தானே? கண்டிப்பா கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே கண்டிப்பா கொடுக்கலாம். இந்த ஆஃபர் வந்து நான் இப்போவே இருக்காது, உங்க சேனலுக்கு மட்டும் இப்போ. ஓகே. அரேஞ்ச் ஃப்ரை போன டைம் நான் எடுத்துட்டு போனதே இந்த மாதிரி பிரைஸா எடுத்துட்டு போனேன். ஆமா இல்ல இதோட கொஞ்சம் நீங்க பெருசா தான் எடுத்துட்டு போனீங்க நீங்க. இல்ல இது சைஸ் தான் இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, குட்டி குட்டியா எடுத்துட்டு போனேன். இல்ல நீங்க மறந்தீங்க. இல்ல நல்லா குட்டி குட்டி ஸ்டாக். அதான் ப்ரோ ஸ்டாக் வருது போகுது. எது எங்கிட்ட ரீநேம் கஸ்டமர் வந்து கேக்குறாங்க. ஓகே. அந்த மீன் நல்லா இருக்குங்க, இல்ல நல்லா இல்ல சொன்னா யாருங்க அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா தெரிய மாட்டேங்குது. ஓகே. அந்த அளவுக்கு மூவ் ஆகுது அத்தனை பேருக்கு. ஆமா கண்டிப்பா. சரிங்க ப்ரோ. சரி ரொம்ப லென்த் போயிடுச்சு. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பா ப்ரோ.